கடவுள் கூட லுடோ விளையாடுனவர் பத்தி உங்களுக்கு தெரியுமா? நாமெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட தானே விளையாடுவோம். இங்க ஒருத்தர் டெய்லி கடவுள் கூட விளையாடிருக்காரு. இவர் யாருன்னா, இவரு தான் திருப்பதி பெருமாளுக்கே பாலாஜின்னு பேர் வச்சிருக்காரு. இவர் திருப்பதி பெருமாளுடைய ஒரு தீவிர பக்தர். திருப்பதியில வாழ்ந்திருக்காரு 500 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னமும் இவரோட ஆசிரமம் திருப்பதியில இருக்கு. இவர் கூட தான் பெருமாள் விளையாடி இருக்காரு. எப்படி அப்படின்னா, இவரு பெருமாளை பார்க்கணும்னு தவம் பண்ணி பெருமாள் ஒரு சின்ன பையனா வந்தப்பதான் இவர் பெருமாளுக்கு பாலாஜின்னு பேர் வச்சிருக்காரு. பெருமாள் தரிசனம் கொடுத்திருக்காரு. சோ இவரோட பக்திக்கு இம்ப்ரெஸ் ஆனதால பெருமாள் தினமும் இவரோட ஆசிரமத்துக்கு நைட்ல இவங்க 2 பேரும் பரமபதம் தாயம் நம்ம இப்ப லுடோன்னு சொல்றோம் இல்லையா, அதை விளையாடிட்டு இருந்திருக்காங்க. இவர் ரொம்ப ஃபேமஸ் ஆகுறாங்க. அப்போ ஒரு நாள் அந்த கேம்ல பெருமாள் இவர்கிட்ட தோத்து போறாரு. சோ அவரோட நகையெல்லாம் இங்க கொடுக்குறாரு. கோவில்ல பெருமாள் சிலையில இருந்த நகைகளை காணும். சோ இந்த விஷயம் பரம்பும்போது இவர் தானே பெருமாள் கூட விளையாடுறான்னு சொல்றாரு. இவர் தான் திருடி இருப்பாரு. இவர் தான் கதையா சொல்றாரு. இவர் மேல அங்க புறம பிடிச்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா. ஒருத்தர் ஒரு நல்ல விஷயம் பண்ணாலே அங்க பிடிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்க இவர் மேல பழிய போடுறாங்க. மன்னன் இவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாரு. இவர் எந்த உண்மையும் சொன்னாலும் யாரும் நம்பல. அரெஸ்ட் பண்ணி ரூம் உள்ள போட்டுட்டு, நீங்க சொல்றதுலாம் உண்மைனா இந்த ரூம் ஃபுல்லா கரும்பு இருக்கு, இதை நீங்க இன்னைக்கு நைட்டுக்குள்ள சாப்பிட்டு முடிக்கணும்ன்றாங்க. அதை பெருமாள் யான ரூபத்துல தான் பக்தனுக்காக சாப்பிட்டு முடிச்ச உடனே இவரோட புகழ் இன்னும் பரவி பெருமாள் கோவிலை விட இவரோட ஆசிரமத்துக்கு மக்கள் அதிகம் வர ஆரம்பிக்கிறாங்க. இதை விரும்பாதவர் பெருமாளுக்கு தான் புகழ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவசமாதி அடையணும்னு முடிவு பண்ணி பெருமாளை வேண்டி அதே திருப்பதி மலையிலேயே ஜீவசமாதி அடைகிறாரு. ஸோ இவரோட ஆசிரமம் இன்னும் அங்க இருக்கு. இந்த பக்தருடைய பெயர் ஹாத்திராம் பாபா.